நாளைக்கு போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும்டா. ஏன்டா இப்பவே எடுத்து வைக்க? நாளைக்கு காலையில தானே போறோம். காலையில தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்பவே எடுத்து வச்சாதான்டா எனக்கு ஞாபகம் வர பொருள் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். போடா, நான் நாளைக்கு காலையில தான் எடுத்து வைப்பேன். சரி பாய், நான் எடுத்து வைக்க போறேன். இவன் யாரா இப்படி சொல்லிட்டு போறான்? என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்க? ஆமாம்மா, நாளைக்கு நாங்க எல்லாரும் டூர் போறோமே. டூரா? என்ன திடீர்னாப்ல? ஆமா, நாங்க நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பணுமே. எங்கம்மா போறீங்க? நாங்க மதுரைக்கு போறோமே. டூர் போகிறதா இருந்தால் இப்போவே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமே. ஆமாம்மா, அதான் இப்பவே நான் எடுத்து வைக்க போறேன். சரிம்மா, உனக்கு தேவையான பொருளை ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோ. எப்பா, நாங்க நாளைக்கு எல்லாம் டூர் போறோமே. அப்படியா? அப்ப எல்லாத்தையும் இப்பவே எடுத்து வச்சிரு. எப்பா, இப்பவே எதுக்குப்பா இது பண்ணிக்கிட்டு? நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னமோ போ, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி சரி. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இவன்லாம் பட்டாதான் திருந்துவான். வாங்க குட்டீஸ், அவங்க டூருக்கு போய் என்னென்னலாம் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இது லைப்ரரி, அதனால் ஃபுட்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணக்கூடாது. உள்ளே போனோடனே எல்லோரும் அமைதியாக இருக்கணும், ஓகேயா? எல்லோரும் நோட் புக் எடுத்துகிட்டு வர சொன்னால எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, எடுத்து வைக்க மறந்துட்டானே. எதையும் ஒழுங்காக எடுத்து வச்சிடாதே. டேய், நான் இதுக்கு தானே சொன்னேன், நீ ஞாபகம் இருக்கிற பொருளை நீ வீட்டுக்கு போனோன்னு எடுத்து வச்சிட்டா நீ அதுக்கப்புறம் காலையில எடுக்க தேவையில்லைல்ல. டேய், ஆமாடா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இன்னமும் என்னென்னலாம் மறந்தேன்னு தெரியலடா. இனிமே நீ அடுத்த தடவை டூர் வந்தா இப்படி பண்ணாதானே? ஓகேடா. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த மாரல் புரிஞ்சுதா? நாளைக்கு வேண்டியதை நீங்க இன்னைக்கே பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பை பை.